மாமனார் வேற போற கண்ணு கொஞ்சம் காது கேட்க மாட்டேங்குது. மாமனார் ஒரு வீடு இல்லடா, ஒரே ஒரு வீடு தான். ஆமா, அதனால நீ பிரச்சனை இல்ல. ஆனா என்ன பங்குதான் எல்லா வீடும் மாமியார் வீடா இருக்கு. நீ முந்திக்கிட்டனா உனக்கு சொத்து கிடைக்கும். அதனால எல்லாருமே என்ன கான்செப்டே அதுதான் நிக்கல. வேலைக்கு போகணும், வேலைக்கு போனா அவங்க அந்த பொண்ணு மாதிரி பேசுறேன். எல்லாமே எங்க அப்பா அவங்க அப்பா பொண்ணு யாருமா? எங்க அம்மாவும் தெரிய வாய்ப்பு இல்லையே. உனக்கு தெரியும்ல? அதனாலதான்டா யாரும் ஜப்பான் கையில வச்சிருக்க அதெல்லாம் பேசினா பேசிக்கலாம். நீ இப்ப விட்டுட்டியடா. யாரு பேங்க்கு போறேன். காட்டியா விடலையா? ஆமா, வடக்கு வாசல் கால வச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியல யாரப்பேன் யூனியர்க்கு தேவை தெரியுங்க. வேடேரி மாட்டிட்டாங்க. 10-15 கோடி ரூபாய் சொத்து உள்ளவங்க என்ன பண்றது? கல்யாணம் போட்டேன், என் கொண்டாடி அதுக்கப்புறம் 3 தடவை வாங்கிட்டான். நம்ம கூட சும்மா என்ன இவர்தான் அழைக்கிறாரு. டிசம்பர் 22 வந்துடுவேன். டிசம்பர் 27 வந்துருவேன். சமாளிப்பு கேஸ் தான் நம்ம கிட்ட ஆகக்கூடாது. பர்த்டே இந்த நாய்க்கு ஒரு கேக்கு கூட வாங்கிக்கிறாரு. எவ்வளவு மூலமா இங்க பேச்சு போயிட்டு இருக்கு. அது மாதிரி கேம் விளையாட்டுக்கா சும்மா மாசம் 18 ரூபா வருமா? போடுவோம்டா, எல்லாமே யாரா பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் மாத்தினா அதை பாப்பாங்கடா. நீ 1 மணி நேரம் பேசினாலும் பார்க்க மாட்டாங்க. நான் சொல்லுனா எங்க நான் கட் ஆயிருக்கு. நான் ஒண்ணுமே கேட்கலாம். இவனே கட் பண்ணிட்டு என்ன சொல்றான் பாத்தியா? ஏன்டா கட் பண்ற? ஒரு போன் அடிச்சாலும் ரெஸ்பாண்ட் பண்றான். ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கனா ஒரு பையன் ஒருத்தன் பணம் அவனே போனை கட் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட அப்படிதான் பேசுவான். இங்க முஸ்லிம்னா ஆமாண்ணா. ஏன்னா அவரும் நம்புறாரு. எங்க என்னெல்லாம் கேக்குறாரு. சாப்பிட்டீங்களா? ஏன் என்னாச்சு? நாளைக்கு மதியானம் தான் ஒரு 4 இருக்கா பின்னாடி
படம் சொல்லுங்க